மணி இந்த விவகாரம் கோஷ்டி போஸ்டரால் வெளிவந்த விவகாரம் திமுக தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இருப்பினும் பொதுவான ஒரு கருத்து தமிழ்மணியும் அதை பதிவு செய்தார். கைது சட்ட ரீதியான நடவடிக்கை என்பது தான் மிக சரியானதாக இருக்கும், அதுதான் நியாயமும் கூட என்ற ஒரு கருத்து இதன் மீது தொடர்கிறது. இந்த விவகாரம் இந்த பின்னணி எப்படி பார்க்குறீங்க திருமணி? இல்லை, வழக்கறிஞர் ஐயா சொன்னது போல் உள்ளாட்சிகள் மூலமாக, உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பணம் கொட்டுது என்பதை நாங்கள் சென்ற ஆட்சியினுடைய உள்ளாட்சிக்கு அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி மீதான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்தும் மேலும் நிறுவனமானது. உள்ளபடியே மாநகராட்சிகளுக்கு உலக வங்கியினுடைய பணம் சொல்லி ஒரு 1500 கோடி உடனே வருதுன்னு சொல்லிட்டான். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி என்ன ஒரு மாநகராட்சியாக இருந்தது 2 6 6க்கு அப்புறம் 12 மேலே இப்படியாக நிறைய மாநகராட்சி கொண்டாந்தாங்க. அப்போ நிறைய பணம் 25 நிற்குது. ஆமாம், நிறைய மாநகராட்சிகள் அர்பனைசேஷன் அதிகமாக நகர்மயமாதல் தமிழ்நாட்டில் இருப்பதனால அது சூழல் காரணம், திமுக அதிமுக இல்லை. அப்போ அப்படி காரணமாக இருப்பதனால் இங்கு மாநகராட்சிகள் நிறைய தேவை என்பதும் சரியாக வரும். அதனால நிறைய பணம் வரும் என்பது அழகாகவே சுட்டி காட்டினது உண்மை. அதில் தான் இங்கே கோஷ்டி மோதல் என்ற செய்தியெல்லாம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் உங்களுடைய தலைப்பில். இன்னமும் சொல்ல போனால் அழகாக வழக்கறிஞர் சொன்னது போல் செல்லூர் ராஜு போய் மனு கொடுக்குறாரு, இந்த ஊழல்கள்லாம் நடக்குன்னு சொல்லி போட்டு அதற்கு பிறகு நடவடிக்கை என்பதாக. மனு ஏன் கொடுத்தார் என்பதற்கும் பின்னணியெல்லாம் வருதுன்னு வைங்களேன். பிரச்சனையே என்னன்னு சொன்னால், அங்கு மதுரை மாநகராட்சி பற்றி மட்டும் பேசுகிறோம், நம்ம குறைவான நேரத்துக்குள்ளே பேசுவதனால. மதுரை மாநகராட்சியில் அந்த தொடக்கம் என்பதில் என்ன நடக்கு எனும் பொழுது யார் மாநகராட்சிக்கு மேயராக போடுவது என்பது மதுரையை பொறுத்தவரை அது ஒரு மல்டி போலார் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் மூர்த்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொன்முத்து ஒரு பக்கம், பிடிஆர் தியாகராஜன் ஒரு பக்கம் என்பதாக இருக்கக்கூடியது. கழகத்துக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி எம்எல்ஏ ஒரு பக்கம், மூர்த்தி ஒரு பக்கம், பிடிஆர் தியாகராஜன் ஒரு பக்கம் என்பதாக கழகத்துக்குள்ளே வரும். இது அமைச்சர் அதிகாரத்தில் வரும். அப்போ யாரை மாநகராட்சிக்கு போடுவது மேயரா என்பதில் வரும்பொழுதே உங்களுக்கு வாசுகி சசிகுமாரை போடணும்னு அப்பொழுதே மூர்த்தி முயற்சி பண்ணார். அப்போ நம்ம பொன்முத்து சரவணா புவனேஸ்வரி அவங்கள போடணும்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்தில் பிடிஆர் தியாகராஜன் சொன்ன அம்மா தான் இந்திராணி பொன் வசந்த் தான் போடப்பட்டார். அப்போலிருந்தே அந்த மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் ஒரு இடத்தில் உட்கார்ந்து பேசுவோம் கழகத்தவர்கள் என்று சொல்லி மதுரை கழகத்தின் சார்பாக அவர்கள் விடுதியில் உட்கார்ந்து பேசும்பொழுது பொன்முத்துனுடைய முயற்சி என்பது செருப்பை எடுத்த அளவுக்கு போச்சு என்பதும் எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்படியெல்லாம் செய்தி என்ன நமக்கு தெரியாது, வெளியே வந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஆர் வெர்சஸ் மூர்த்தி என்பதாகத்தான் மோதல் இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் இன்றைய சூழலில் கேட்டதுக்கு இல்லைங்க, நல்ல கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ரைட்டு, நல்லது தான், எப்படியோ கழகத்துக்குள்ள ஒற்றுமை வந்துருச்சு. ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், இந்த மனு கொடுத்தது என்ற விஷயம் வரும்பொழுது செல்லூர் ராஜு ஏற்கனவே அதில் ஒரு இவ்வளவு கோடி அவங்க மருமகன், அதற்கப்புறம் போச்சு, காணாமல் போச்சு, 2 வழக்கறிஞர்கள், அதற்கப்புறம் ஓட்டுநர் கைதானார், இப்படிலாம் செய்தி வரும்பொழுது அங்கே மூர்த்தி மூலமாகத்தான் அரசாங்கத்தின் உதவி பெற்றார், டேவிட்சன் வந்தார் என்பதெல்லாம் வெளியே வந்திருக்கக்கூடிய கசிவு. இத்தனைக்கு மத்தியில் அவர் மூர்த்திக்கு உதவியாகவும் மதுரை திமுகவுக்கு உதவியாகவும் ஆட்சியாளர்களுக்கு உதவியாகவும் இருப்பதற்காகத்தான் இந்த மனுவை கொடுப்பது, உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பதாக மதுரை பேசுகிறது. அது வேற ஒரு செய்தி. அப்போது அதைத்தான் செல்லூர் ராஜு செய்திருக்கிறாரு, பதிலுக்கு செய்யக்கூடிய ஒன்றாக என்பதும். அப்போ கட்சிக்குள்ளே உள்ள கோஷ்டி மோதல், வெளிய கட்சிகளுக்குள்ளே உள்ள உறவு எல்லாமே மக்களுக்கு சம்மந்தம் இல்லாமையே மக்களுக்கு எதிராக. ஒரு சிறிய குறுக்கீடு திருமணி, அதாவது இங்கே இதில் அரசியல் இருக்கா, கோஷ்டி மோதல் இருக்கா அப்படின்னா இருக்குது தான். ஆனால் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளும் வகையில் அந்த ஊழல் அப்படின்றதானே நம்ம ஊழல் என்பதுதான் முக்கியம். இப்போ மதுரையில் 100 கவுன்சிலருங்க மாநகராட்சி உறுப்பினர். அப்போ 100 கவுன்சிலர் சொன்னால் மண்டலமாக பிரிப்பாங்க. இப்போ சென்னையில் 200 சொன்னால் 10 கவுன்சிலர் சேர்ந்து ஒரு மண்டலம் பிரிப்பாங்க. அங்கே மதுரையில் 20 கவுன்சிலர் சேர்ந்து ஒரு மண்டலங்க, 5 மண்டலம் இருக்குங்க. அப்போ 5 மண்டலத்துலேயும் 65 கவுன்சிலர் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் இருக்காங்க. என்னென்னா பெண்கள் இருக்காங்க. அப்போது பெண்களுக்கு 50 விழுக்காடு என்பது உள்ளாட்சிகளில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று வீரதீரமாக பேசிக்கொள்வது என்பது நமக்கு ஏக மகிழ்ச்சி ஆகிப்போச்சு, ஆஹா அப்படின்ட்டு. ஆனால் எல்லா பெண்களுக்கும் பின்னால் உள்ள ஆண்கள் தான், கணவர்கள் தான் செய்தார்கள் என்பது போல இந்த விஷயத்தில் என்ன பேசுகிறாங்க, ஒவ்வொன்றும் பேசும்பொழுது அங்கே இந்திராணின்னு பேசும்பொழுது பொன் வசந்தம் போய் தான் நடவடிக்கை எடுக்காங்க. சரிதானா, வீட்டுக்காரர். அதே போல் வாசுகி சசிகுமார்னா பின்னால் அவர் மூர்த்தி வேண்டிய அமைச்சருடைய நெருக்கம் என்ன. அப்போ சரவணா புவனேஸ்வரி என்று வந்துச்சுன்னு சொன்னால்
அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது பொன்முத்தாது உண்மை அதுவாக தானே இருக்கு. அங்க உண்மையாகவே இருக்கு. அப்படிதான் இருக்கு. மீசா பாண்டியனுடைய மனைவி இப்படியாக அவருக்கு இடம் கிடைக்கல, அதுக்கு பதில் என்பதா இப்படியாக. அப்போ இதுல ஊழல் அம்பலமானது என்பது மட்டும் தாண்டி மதுரை திமுக விசாரிச்சா என்ன சொல்றாங்க, ஐயா உடனடியாக நடவடிக்கை எடுத்தது எங்களுடைய என்ன முதலமைச்சர் தானே, அதனால் மக்களிடம் நற்பெயர் பெறுவோம், அதனால் நாங்கள் வாக்குகள் பெறுவோம் என்பதாக அவங்க சொல்றாங்க. ஓஹோ, இப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்தீங்களே, பெண்களுக்கு போய் சேரலன்னு 4 ஆண்டு கழிச்சு இப்போ தான் தெரிஞ்சிச்சா என்ற கேள்வியும் சனம் கேட்டுருவானா, கேட்க மாட்டான், தெரியாது. யாரும் கேட்க வைப்பாங்களா எதிர்கட்சி, அவங்களும் அப்படித்தானே என்பது போல கூட வரலான்னு நமக்கு தெரியாது. இப்படியாக அது ஒரு பெரிய விஷயம். அதாவது இடஒதுக்கீடு பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுத்தும் கூட ஆண்கள் தான் கோலோச்சுகிறார்கள், அதுவும் கழகத்தைச் சேர்ந்த ஆண்களே என்பதும் அம்பலமாயிருக்கிறது என்பதும் இதில் ஒரு சேர்ந்த உள்ள செய்தியாக இருக்கு. எல்லா இடத்திலும் அதிகாரம் என்பது கோஷ்டி மோதல்களாக கொண்டு விடும் என்பது எல்லா பெரிய கட்சியிலும் இருக்கும். அதுவும் உள்ளாட்சிகள் வந்து அதிகமாக வந்து அது வாய்ப்புகள் இருக்குது என்பதும் யதார்த்தம். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கு மட்டுமல்ல, இப்போ திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பதனால பேசுகிறோம், அவங்க சொன்னது போல். ஆனால் இவங்க ஆட்சினா அதை பேச போகிறோம். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே நீங்கள் கேமராவை திருப்பினீங்கனாலும் இன்றைக்கெல்லாம் செய்தி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து சண்முகா வேண்டிய அண்ணன் என்ன முருகேச பாண்டியன் மீது பொய் வழக்கு போட்டு பண்ணிட்டாரு, அங்கே என்னென்னா மாவட்ட செயலராகவும் அமைச்சராக இருக்கிறவர் அனிதான்னு சொல்லி போட்டு அவங்க பக்கத்தில் இருந்து உள்ள குற்றச்சாட்டு. இப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் யார் அப்போ அது வேற சமூகம் இது வேற சமூகம் இந்த விஷயமெல்லாம் வருது. இது மதுரைக்கும் உண்டுன்னு வைங்களேன். அப்போ இப்படியாக பல்வேறு மோதல்களில் நீங்கள் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நிறைய கோணங்கள் வெளிப்படுத்துறீங்க, மிக சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்மணி ஒரு விஷயத்தை சொன்னேன், நான் கூட அது ஒரு அந்த மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காரு. ஒரு முதல் கட்ட ஒரு நடவடிக்கை நீங்கள் பார்க்கக்கூடாது, அது எப்படி பார்க்க முடியும், சட்ட ரீதியான நடவடிக்கை என்பதுதான் முக்கியம், ஏன் கைது செய்யலைன்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தார். இது எப்படி நம்ம பார்க்கலாம்? அதாவது கைது செய்யணும்னா முதல்ல வந்து அதற்கான முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகை போடணுங்க. குற்றப்பத்திரிகைக்கு வேணும்னா விவரங்கள் தரலாம். என்னன்னு சொன்னா ஏடுகளில் வந்திருப்பது என்ன அரசாங்கம் சொன்னது, ஐயா அங்கே வந்து தனியார் கட்டடங்கள் எஃப்ஐஆர் போட்டாச்சு, போட்டு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 5 பேரை. இதே குற்றத்துக்கு தான் அந்த எஃப்ஐஆர். ஆமா, அதுல தான் இவங்க சேர்க்கணும்னு சொல்வது சரி, அவ்வளவுதான். நான் முதல் தகவல் அறிக்கையை முதலே சொல்லிட்டேன், அப்புறம் குற்றப்பத்திரிகை சொன்னேன். சார் குற்றப்பத்திரிகை கிடையாது சார், இப்ப கிடையாது. முதல் தகவல் அறிக்கையில் கூட இவர்கள் வந்து என்னெல்லாம் கான்கிரீட்டா போடணும் அப்படி பார்த்தா, அந்த தனியார் கட்டடங்கள் சொத்து அவை வந்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கும் பொழுது மாலை உட்கார்ந்து ஒரு வீட்டில் கூடுகிறார்கள் இந்த பெண் கவுன்சிலர்கள், கூடி இவருக்கு இவ்வளவு போடணும் இவ்வளவு வாங்கணும் என்பதாக பேசுகிறார்கள் என்ற செய்திகள்லாம் மதுரையிலிருந்து வெளிவருதே. இதையெல்லாம் போடணும் இல்லை சேர்த்து என்பது சேர்த்து வருது. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி என்ன, இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இது நேரடியாக உள்ளது 60 கோடி ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாருங்க. அப்படி கட்டுற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு பிளாட்டையும் வந்து 1 கோடிக்கு விற்கிறதுக்கு அவர் திட்டமிடுறாரு. 6 பிளாட்டுகள் கேட்டிருக்காங்க, 6 கோடி ரூபா. அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். நான் இப்படியாக இருக்கிறது என்று அதனுடைய அந்த குற்றத்தினுடைய வீரியத்தை சொல்வதற்காக சொல்கிறேன். நான் ஒரு உதாரணம் இந்த குறைஞ்ச நேரத்தில் சொல்ல முடியும், ஏன்னா மதுரை பூரா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படியாக இருக்கக்கூடியதை ஆழமாக செய்தீர்கள் என்றால் உண்மையில் நம்பலாம். வெறும் அவர்களை வந்து நீக்குவது என்பதன் மூலம், நீங்கள் அவர்களுடைய கணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதன் மூலம் நீங்கள் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதும் உண்மையாக ஆகவில்லை, 4 ஆண்டுகளாக கழகத்தின் மூலமாகவே அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு விட்டது என்று ஒப்புக்கொள்வதாக அதையும் சேர்த்து ஒப்புக்கொள்வார்களா ஆட்சியாளர்கள் என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு